ஜெயில்ல இருந்ததால அல்லு அர்ஜுனுக்கு கிட்னியா போச்சு. புஷ்பா நாயகன புரட்டி எடுத்த முதல்வர். தெலுங்கு திரையுலகம் சந்தியா தியேட்டர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டவங்க மேல அக்கறை இல்லாம நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவா இருக்குது அப்படின்னு தெலுங்கானா முதல்வர் ரேவேந்த் ரெட்டி சாடியிருக்காரு. சனிக்கிழமை இந்த விவகாரம் பத்தி கருத்து சொல்லியிருக்கக்கூடிய ரேவேந்த் ரெட்டி, தெலுங்கு திரையுலகம் இரக்கமில்லாம பாதிக்கப்பட்டவங்களோட நலனை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் தியேட்டர்ல இருந்தப்போ பெண்ணோட மரணம் பத்தி தெரிவிக்கப்பட்டவங்க கூட அவர் அது மேல அக்கறை காட்டல அப்படின்னும் ரேவேந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு. அவங்களோட குழந்தையோட ஆசைய நிறைவேத்துறதுக்காக இவ்வளவு தியாகம் செஞ்ச குடும்பம் அது. அவங்க மேல இரக்கம் காட்டுறதுக்கு, இல்லன்னா அவங்களோட நிக்கிறதுக்கு பதிலா திரைப்படத் துறையினர் நடிகர ஆதரிக்கிறாங்க. அல்லு அர்ஜுன் சிறை போனதால காலையோ, கண் பார்வையையோ இழந்துட்டாரா? கிட்னி பாதிக்கப்பட்டுருச்சா? இதுதான் தெலுங்கு திரையுலகத்தோட லட்சணமா? அப்படின்னு சரமாரியா சாடியிருக்காரு முதல்வர் ரேவேந்த் ரெட்டி. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தெலுங்கானா சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசின முதல்வர் ரேவேந்த் ரெட்டி இப்படி பேசியிருக்காரு. டோலிவுட்ல இருந்து எல்லாருமே அர்ஜுன பார்க்க போனாலும் யாருமே பாதிக்கப்பட்ட குழந்தைய பார்க்க போல. இந்த மாதிரியான நடத்தை மூலமா நடிகர்கள் சமூகத்துக்கு என்ன செய்தி கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு அவரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் நடிகர் அல்லு அர்ஜுன கடுமையா விமர்சனம் பண்ணாரு. ஒரு மரணம் பத்தி தெரிவிக்கப்பட்டப்பவும் கூட அவரு கவலைப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியே வரும்போது ஒருத்தர் மரணம் நடந்ததா தெரிவிக்கப்பட்டப்போ அவர் கூட்டத்தை நோக்கி கை அசைச்சுக்கிட்டு இருந்தாரு. இது என்ன அசட்டுத்தனம் அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு.